ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல். உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ச்சியான மருத்துவம் சார்ந்த வீடியோக்கள் உங்களுக்காக நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கோம். எஸ்பெஷலி ஆண்களினுடைய இந்த இல்லறம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உண்டான பதில்களை நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. சில பேர் இதை பற்றிலாம் பேசலாமா அப்படின்னும் கேட்குறீங்க. ஆக்சுவலாக இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இதில் எந்த விதமான ஆபாசமோ முகம் சுளிக்கிற விஷயமோ கிடையாது. சில விஷயங்கள் நம்மளுடைய நாட்டில் ஓப்பனாக சொல்கிறதில்ல. அதில் ஒன்று தான் இந்த கலவி பற்றியதான சில விஷயங்களை நம்மளுடைய நாட்டில் ஓப்பனாக சொல்கிறதில்ல. குழந்தைகள் எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க, இளைஞர்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இன்டர்நெட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம், நண்பர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இதை தவிர்த்து வழிகளே இல்லை. இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், அவங்க சரியான வழிகளில் அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அதுவே அது ஒரு தவறான வழியில் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, தவறான புரிதலோடு தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ராப்ளம். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம இந்த சேனல் ஆரம்பித்து ஒரு எஜுகேஷனாக ஒரு கல்வியாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இல்லறம்னா என்ன, இல்லறத்தில் எப்படியெல்லாம் ஈடுபடணும், எவ்வளவு நேரம் ஈடுபடணும், எவ்வளவு நேரம் ஈடுபட்டால் கரெக்டு, உறுப்போட அளவு எவ்வளோ இருக்கணும், இருவரும் உச்சம் அடைகிற நேரம் எவ்வளோ இருவரும் உச்சம் அடைகிறதுக்கு என்ன வழிமுறைகள், நிறைய விஷயங்க. ஒரு நார்மலாக ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளக்கூடிய, கலவியை பற்றின தெரிந்து கொள்ளக்கூடிய அத்தனை விஷயமுமே நம்மளுடைய சேனல் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது எங்களுக்கு ஒரு சந்தோஷம்தான். சரிங்களா? தவறாக நினைக்கிறவங்கன்னு நினச்சிட்டு போகிறாங்க. சரிங்களா? பட் இதை புரிஞ்சிட்டு ஒரு கல்வியாக நினச்சி இதை பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை லைஃப்பில் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கும்போதும், அதன் மூலமாக குடும்பம் சந்தோஷமாக இருக்குதுங்கிறதும் நமக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஒருத்தர் பயனடைஞ்சாலும் மகிழ்ச்சி தான். அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 3 டாப்பிக்கை பற்றி நாம் இந்த வீடியோவில் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். 3 டாப்பிக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஆண்களினுடைய டெஸ்டோஸ்டிரான் அளவை குறைக்கிற பழக்கங்கள் என்னன்னு பார்க்க போகிறோம். டெஸ்டோஸ்டிரான் மீன்ஸ் ஆண்மை அதிகரிக்கிற ஒரு ஹார்மோன். அது இருந்தால் தான் ஆண்மை இருக்கும், இல்லைன்னா இருக்காது. ஸோ அதை குறைக்கிற விஷயங்கள் என்னென்ன, பழக்க வழக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதை எப்படி நாம் தடுத்து நிறுத்தி அதிலிருந்து நம்மளை காப்பாற்றிட்டு டெஸ்டோஸ்டிரான் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக பேச போகிறோம். ரெண்டாவது டாப்பிக்காக என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ஆண்கள் பல பேருக்கு இருக்கிற ஒரு உளவியல் சார்ந்த பிரச்சனையாக இருக்கிறது சைஸை பற்றின பிரச்சனை. சைஸ் எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு நிறைய ஆண்கள் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளவு சைஸ் இருக்கணும், சரியான அளவு என்ன, அதை நீளமாக்கிறதுக்கு என்ன வழிமுறை, அதே நேரத்தில் சில பேர் தடிமனாகலன்னு வருத்தப்படுவாங்க. நீளம் ஒரு ப்ராப்ளம்னா சில கேட்டகரி பர்சன்ஸ்க்கு நீளம் இருக்கும், பட் தடிமனில் பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு நீளமும் ப்ராப்ளமாக இருக்கும், தடிமனும் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ் என்னென்ன மாதிரியான விஷயங்களை கையாளலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்த 3வது டாபிக் என்னென்னா, உண்மையாலுமே உங்களுக்கு உறுப்போட சைஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படிங்கும்போது அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சில மருத்துவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 டாப்பிக்கை பற்றி டிஸ்கஷன் பண்ண போகிறோம். கொஞ்சம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பெருமைக்கு சொல்லலை, ₹1,00,000 கொடுத்தாலும் தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அழகாக ஒரு ஹெட்ஃபோன் போட்டுட்டு ரிலாக்ஸாக ஃபுல்லாக கேட்டு முடிங்க. ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் வேல்யூபிளான கருத்துகள் உங்களுக்கு நாம் சொல்லுவோம். சரிங்களா?
ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஆண்களுடைய இந்த டெஸ்டோஸ்டிரான் அளவு வந்து எப்பயுமே ஒரு கரெக்டாக இருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ஒரு 40 வயதுக்கு மேலே அதனுடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஆண்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க 40 வயசுக்கு மேலே கொஞ்சம் இல்லறத்தில் நம்மளால் சரியாக ஈடுபட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்ட் குறையுது அப்படின்னு சொல்லுவாங்க ஆஃப்டர் 40. இது வந்து நேச்சுரல். 40 வயதுக்கு மேலே டெஸ்டோஸ்டரான் கவுண்ட் வந்து குறையும். பட் ஏன்னா அதுவும் ஒரு ஹார்மோன் தான். அது வந்து சுரக்கிறது எவ்ரி டைம் சுரந்துட்டே இருக்காது. இப்போது பருவத்தில் வருவது பரு அப்படின்னு சொல்கிறோம். ஆண்கள் பல பேர் முகப்பரு வந்தால் பயப்படுவாங்க. ஐயோ எனக்கு முகப்பரு வந்துடுச்சே, என்னையா சுரக்குதே, இது என்ன பிரச்சனையோ தெரியலையே அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக பரு வருதுன்னா நீங்கள் வயதுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆண்கள் வந்து வயதுக்கு வர்றதுக்கான ஒரு சிம்டம்ஸ் தான் பரு. ஏன்னா பெண்கள் மாதிரி ஆண்களுக்கு உடல் ரீதியான கழிவு வெளியேற்றம் எதுவும் கிடையாது இந்த இந்த வயது வர்றது அப்படி அந்த விஷயத்தில். ஸோ ஒரு ஆண் வந்து வயது வந்துட்டார் அப்படிங்கிறது அந்த பருவை வச்சு தான் நாம் சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு வந்து பரு வருது அப்படின்னா சந்தோஷப்படணும். பருவத்தில் வருவது பரு அப்படின்னு பேர். அது பேரே பாருங்க, பரு அப்படின்ட்டு. இது எந்த ஸ்டேஜில் ப்ராப்ளம் ஆகுதுன்னா வந்த பருவை கையை வச்சுட்டு கம்முன்னு இல்லாமல் கிள்ளி விடுறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது அந்த பரு வந்து அந்த பால் பட்டு 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 நிறைய வருது. அதனால் கிள்ளி விடுறதுனால தழும்பு வருது. ஏன்னா நம்ம ஸ்கின் வந்து சில ஸ்கின்ஸ்லாம் ரொம்ப சென்சிட்டிவானது. நம்ம ஃபேஸ் ஸ்கின்ஸ் ரொம்ப சென்சிட்டிவானது. அதே மாதிரி அந்தரங்க பார்ட்ஸில் இருக்கிற ஸ்கின்ஸ் ரொம்ப சென்சிட்டிவானது. அக்குள் ஸ்கின்ஸ்லாம் ரொம்ப சென்சிட்டிவானது. இந்த மாதிரி நிறைய ஸ்கின்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ ஃபேஸில் இருக்க ஸ்கின்னை நீங்கள் வந்து டேமேஜ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாலும் அது ஒரு ஸ்காராக மாறிடும். அதுதான் வந்து பரு வந்த தழும்பு வடுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த பரு உங்களுக்கு வருதுன்னா கிள்ளி விடாமல் இருந்தீங்கன்னாவே போதும். நார்மலாக இருக்கக்கூடிய கிளிண்டாமைசின் ஜெல்லை நீங்கள் அழகாக வச்சுட்டு வந்தீங்கன்னாவே போதும். சில பேருக்கு அந்த ஹார்மோனோட அந்த தூண்டுதல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஓவராக ஆயில் வந்து ப்ரொடியூஸ் ஆகி ஓவராக ஆக்னி வரும். அந்த மாதிரி பர்சன்ஸ் மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் போதும். கம்பல்சரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ரொம்ப பரு வந்துருச்சுனாலும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஏன்னா அது வந்து ஒரு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக பிம்பிள்ஸாக இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும். அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், நார்மல் பர்சன்ஸ் எடுக்க தேவையில்லை. இது நான் ஏன் சொன்னேன்னா, ஒரு ஆணுக்கு டெஸ்டோஸ்டரான் கவுண்ட் வந்து ஒரு 12-13 இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. சரிங்களா? அது ஒரு ஹார்மோன், அது ஒரு ஆண்மை தூண்டுற ஹார்மோன். அது ஒரு 40 வயதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சில நேரங்களில் ஒரு 25-30 இந்த ஸ்டேஜிலையே நல்லா குறைய ஆரம்பிச்சிருது இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு. இன்னும் சொல்ல போனால் 40 வயதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற இந்த டெஸ்டோஸ்டரான் கவுண்ட் இப்போ அப்படியே ரொம்ப படார்னு கீழே விழுற அளவுக்கு குறைஞ்சி போயிடுது இப்போ இருக்கிற ஆண்களுக்கு. என்ன காரணம் அப்படின்னு உள்ளே போயிட்டு பார்க்கும் பொழுது முதல்ல வர்றது தூக்கம். எந்த ஆணாவது தூக்கத்தை கட்டுப்படுத்தினாலோ அல்லது தூக்கம் வராமல் தவிச்சாலோ தூக்கத்தை தவிர்த்தாலோ கண்டிப்பாக டெஸ்டோஸ்டரான் லெவல் ரொம்ப ரொம்ப குறையும். அவங்களுக்கு ஆண்மை நல்லா பாதிக்கும். ஒரு நாளைக்கு ஒரு வயது வந்த ஆண் அல்லது பெண் 6-8 மணி நேரம் தூங்கணும். குழந்தைகளுக்கு இது மாறணும். குழந்தைகளுக்கு 10 மணி நேரம் வரைக்கும் கூட தூங்கலாம், தப்பில்லை. பட் ஒரு வயது வந்த ஆண் வந்து 6-8 மணி நேரம் கம்பல்சரி தூங்கணும். ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் தான் சொல்கிறேன். இந்த தூக்கம் தடைபட்டுச்சுன்னா ஆண்களுடைய டெஸ்டோஸ்டரான் கவுண்ட் அபரிவிதமாக குறையும். சரிங்களா? இது ஒரு மெயின் ரீசன். ரெண்டாவது என்னென்னா உடல் உழைப்பு இல்லாமல் போகிறது. இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, உட்கார்ந்த இடத்துலேருந்து வேலை. ஸோ இந்த மாதிரி காரணத்தினாலேயும் டெஸ்டோஸ்டரான் கவுண்ட் குறையும். ஒரு நாளைக்கு 40 நிமிஷத்தில் இருந்து 1 ஹவர் கம்பல்சரி நடக்கணும், நடந்தே ஆகணும். இது வாழ்க்கையில் ஒரு பார்ட்டாகவே நீங்கள் மாற்றிடணும். சரிங்களா? இப்போ நீங்கள் டெய்லி ஒரு கோயிலுக்கு போகிறத ஒரு கடமையாக வச்சுக்குவீங்க, டெய்லி சாப்பிட்றத ஒரு கடமையாக வச்சுக்குவீங்க.
சரிங்களா? டெய்லி வண்டிக்கு பெட்ரோல் போடுறத ஒரு கடமையாக வச்சுக்குவீங்க. இந்த மாதிரி டெய்லி 1 hour நடக்கிறதையும் ஒரு கடமையாக வச்சுக்கோங்க. அது என்ன சார் 40 to 1 hour அப்படின்னு கேட்டால், இந்த 40ங்கிறது என்னென்னா வேகமாக நடக்கிறவங்களுக்கு 40. நம்ம யாரும் வேகமாக கண்டிப்பாக நடக்க மாட்டோம், அது நார்மலாக நடப்போம். ஸோ 1 hour கரெக்டாக இருக்கும். போகிறதுக்கு 1/2 மணி நேரம், வரத்துக்கு 1/2 மணி நேரம், டெய்லி 1 hour நடைபயிற்சி. பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த நடைப்பயிற்சின்னு நினச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாது. உடல் எடையும் குறையும் ஒன்று. ரெண்டாவது, டெஸ்டோஸ்டரான் கவுண்ட்டை அபரிவிதமாக ஆண்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த நடைப்பயிற்சி ரொம்ப உதவி செய்யும். ஸோ ரெண்டாவது. மூணாவது என்னென்னா உணவு பழக்க வழக்கங்கள். இதில் தான் நம்மளுக்கு டெஸ்டோஸ்டரான் கவுண்ட் ரொம்ப ரொம்ப டிக்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசன். கண்டிப்பாலும் இரவு நேரத்தில் கடினமான உணவுகளை உண்றதை தவிர்க்கணும். சரிங்களா? காலையில் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. நைட்டு ஹெவியாக சாப்பிடக்கூடாது. இந்த 2 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ, அரிசி சாதம் சாப்பிட்றீங்களா, சாதாரண சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஒரு சாதம், நம்ம இந்திய உணவு மாதிரி ஒரு ஆரோக்கியமான உணவு எங்கேயுமே கிடையாது. சாதம் வைக்கிறோம். சாதத்தில் என்னங்க இருக்குது? கார்போஹைட்ரேட் இருக்குது. அது மேலே பருப்பு ஊற்றுறோம். இந்த பருப்புங்கிறது என்னங்க? புரோட்டீன். பொரியல் வைக்கிறோம். அந்த காய்கறிகளில் கிடைக்கிற விட்டமின்ஸ், இரும்புச்சத்து, அதில் இருக்கிற தனிமைச்சத்து, இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிது காய்கறிகளில். ஊறுகாய் வைக்கிறோம், அயோடின். அந்த பருப்பு சாதத்தில் நெய் ஊற்றுறோம், குட் கொலஸ்ட்ரால். இந்த மாதிரி நிறைய மருத்துவம் சார்ந்த உணவுகள் தான் நம்மளுடைய தமிழர் உணவு. ஸோ நீங்கள் உணவுகளில் எதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ண வேணாம். இருக்கிறத சாப்பிடுங்க. பட் துரித உணவுகள், அதே மாதிரி அன்டைமில் சாப்பிட்ற ஸ்பைசி ஃபுட்ஸ், இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? நான் என்றைக்காவது விருப்பப்பட்டு சாப்பிட்றதுல தப்பு இல்லை, அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பட் ரெகுலராக எடுக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். சரிங்களா? ஒன்றும் கிடையாது, ஒரு சாப்பாடு, ஒரு ரசஞ்சாதம், ஒரு முட்டை பொரியல், இதில் இல்லாத சத்தா பிஸ்ஸா பர்கரில் இருக்குது? சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ இதுவே போதுமானது. எப்பயும் போல் சாப்பிடுங்க. ஓகேவா? இந்த 3ஐயும் ஃபாலோ பண்ணிங்கனாவே டெஸ்டோஸ்டரான் கவுண்ட் அபரிவிதமாக இன்க்ரீஸ் ஆகும். நான் வேணால் ஒரே ஒரு டிப்ஸு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். டெஸ்டோஸ்டரான் கவுண்ட்டை ஒரு 40 டேஸில் 40 நாட்களில் அபரிவிதமாக இன்க்ரீஸ் பண்ண வச்சு நிறைய ஆண்கள் நம்மளுக்கு இதுக்காக தேங்க் பண்ணுறாங்க. ஏன்னா சில பேருக்கு இந்த எழுச்சி அடையாது, ரொம்ப துவண்டு போயிருக்கும், எழுச்சி அடையாது. இந்த மாதிரி பர்சன்ஸ் நிறைய பேர் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு நல்லா இருக்குங்க, ஒரு 2 மந்த்லேயே எங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடச்சிது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, இந்த முருங்கைக்கீரையை நல்லா காய வச்சு அதை பொடி பண்ணிவிட்டு, இந்த பொடியை நீங்கள் டப்பாவில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நீங்கள் சமைக்கிற உணவுகளில் 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் தூவி விட்டுட்டு, இப்போ பொரியல் பண்ணுறீங்களா, ஒரு 1/2 ஸ்பூன், சாம்பாரில் ஒரு 1/2 ஸ்பூன், அவியலில் ஒரு 1/2 ஸ்பூன், இப்படி போட்டுட்டு டெய்லி 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எல்லாருமே சாப்பிட்லாம் அந்த உணவுகளில். ஸோ இந்த முருங்கைக்கீரை பொடி என்ன பண்ணுன்னா உள்ளுக்கு போயிட்டு நல்லா டெஸ்டோஸ்டரான் கவுண்ட்டை ஆண்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் டெய்லி 1 hour நடைப்பயிற்சி. இதுவே போதும். ஒரு 40 டேஸில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க உடலில். ஓகேவா? அடுத்த 2வது முக்கியமான டாபிக், ஆண்களினுடைய குமுறலுக்கான பதில். என்னங்க மனக்குமுறல் அப்படின்னா, பல ஆண்கள் நாம் பார்க்குறோம், எங்களுக்கு சைஸ் இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. ரொம்ப சின்னதாக இருக்குது, குச்சியாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்தியர்களினுடைய உறுப்பின் ரகம் என்ன அப்படின்னு பார்த்தா, குரோவர் என்று சொல்லக்கூடிய அந்த ரகம். குரோவர்னால் என்னங்க அப்படின்னா, இயல்பு நிலையில் ரொம்ப குட்டியாக இருக்கும். அவங்களுக்கு அந்த உணர்வு ஏற்படும் போது இயல்பு நிலையை விட 3-4 மடங்கு அளவுக்கு நீளமாகும். இதுதான் குரோவர் அப்படின்னு சொல்கிற அந்த வகையிலான உறுப்பு. இதுதான் இந்தியர்களுக்கு 80% நபர்களுக்கு இருக்கும். இயல்பு நிலையில் சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகாதீங்க. ஆண்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா,
நார்மலாக இருக்க சைஸை நீங்கள் கணக்கிலேயே எடுத்துக்க வேண்டாம். சில நேரங்களில் உடல் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் சின்னதாகிடும். உடல் ரொம்ப கூலிங் ஆகிடுச்சுன்னா ஓரளவுக்கு பெரிதாகும். நீங்கள் கேட்கலாம், வெய்ய காலங்களில் ஏங்க வந்து பெரிதாக இருக்குது அப்படின்னா, அந்த வெயிலை வந்து ப்ரொடக்ட் பண்ண உடம்பு வந்து குளிர்ச்சியை வெளிப்படுத்துது. ஸோ சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி குளிர்காலங்களில் வெப்பத்தை வந்து உடல் வெளிப்படுத்துது. ஸோ சைஸ் சின்னதாகிடுது. ஸோ அந்த தட்பவெட்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் சுருங்கி விரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எழுச்சி அடையும் போது கூட நார்மலாக எழுச்சி அடையிறதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். சரிங்களா? இந்த உச்சமடைகிற நேரத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த டைமிங்கில் உங்களுடைய சைஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதுதான் உண்மையான சைஸ். நீங்கள் நார்மலாக அது இதாகுது, எழுச்சி அடையுது, அப்போ ஓரளவுக்கு தாங்க இருக்குது அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. பிகாஸ் நீங்கள் அந்த அளவையும் பார்க்கக்கூடாது. உச்சம் அடையிறீங்க, திரவம் வெளியேறுது அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி டைம் வரைக்கும் எந்த அளவில் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு 10 செகண்டுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த அளவில் நல்ல க்ரோத்தாக இருக்குது, அதை தான் நீங்கள் பார்க்கணும். இப்படி அதே மாதிரி இப்போ நான் சொன்ன உடனே இன்ச்சி டேப் எடுத்து அளந்துகிட்டு இருக்கக்கூடாது, ஸ்கேல் வச்சு அளந்துட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் அளக்குறீங்க அப்படின்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே ஹேண்ட் ஜாப் பண்ணுறதை தவிர்த்துடணும். ஆண்கள் வந்து செய்யக்கூடாது. அந்த 10 நாள் செய்யாமல் இருந்தீங்கன்னா ரத்த ஓட்டம் நல்லா போகும். ஆக்சுவலாக நம்மளோட அந்த உறுப்பு எப்படி இருக்குன்னா ஒரு பலூன் மாறிங்க. இந்த பலூனில் காற்று போச்சுன்னா பலூன் பெருசாகும். ஸோ உங்கள் உறுப்புலையும் ரத்த ஓட்டம் நல்லா பாஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் பலூன் பெருசாகிற மாதிரி உறுப்பும் பெருசாகும். ஸோ அந்த ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அந்த நீளை பண்ணுறதுக்கு என்ன வழின்னா, கொஞ்ச நாள் ஆகும். இப்போ நீங்கள் டெய்லி ஒரு மிஷினுக்கு வேலை கொடுக்குறீங்கன்னா மிஷின் ரிப்பேர் ஆகிடும். ஸோ அந்த மிஷினை ஒரு வாரத்துக்கு ஒரு தாடி யூஸ் பண்ணுறீங்க, இல்லை கொஞ்சம் கேப் விட்டு யூஸ் பண்ணிங்கன்னா மிஷின் நல்லா ஓடும். ஸோ நீங்கள் ரெகுலராக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ்லேயே இருக்கீங்க, ரெகுலராக நீங்கள் இந்த ஹேண்ட் ஜாப் பண்ணுறீங்க, ரெகுலராக நீங்கள் வந்து உங்களோட துணையோடு இணைஞ்சிட்டு இருக்கீங்கங்கும்போது கண்டிப்பாக எழுச்சியில் பாதிப்பு இருக்கலாம். அது பாதிப்புன்னு சொல்ல முடியாது, சின்ன ஒரு தற்காலிக குறைபாடுன்னு அதை சொல்லலாம். அது ஒரு 5-6 நாளுக்கு விட்டுட்டிங்க, இல்லை ஒரு 10 நாள் ரெஸ்ட் விட்டுட்டிங்கன்னா நார்மல் நிலைமைக்கு வந்துடும். இது எல்லாத்துலேயும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய சைஸ் 3 இன்ச் அல்லது 3 இன்ச்சுக்கு மேலே இருந்தால் இட்ஸ் நார்மல். எழுச்சி அடையணும், அதாவது 10 நாள் எதுவும் செய்யாதீங்க, அப்போ எழுச்சி அடைச்சு பாருங்கள், எழுச்சி நல்லா இருக்கான்னு பாருங்கள். அதான் உச்சம் அடைகிற நேரத்துக்கு முன்னாடி நேரத்தில் தான் நீங்கள் அளந்து எடுக்கணும். அப்போ அந்த 3 இன்ச்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ராப்ளம், அது பேர் சிறுத்த உறுப்புன்னு அதனோட ப்ராப்ளம். 3 இன்ச்சுங்க, அதிகமாக இல்லை, எழுச்சி நிலையில். இந்த 3 இன்ச் அப்படிங்கிறதுக்கும் குறைவாக இருக்குன்னா அது பேர் சிறுத்த உறுப்புங்கிற பிரச்சனை. நீங்கள் டாக்டரை கன்சிடர் பண்ணலாம், டாக்டர் உங்களுக்கு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆனால் மேக்சிமம் 195% மக்களுக்கு கரெக்டான அந்த 3 இன்ச்சுக்கு மேலே இருக்கும். சில நேரங்களில் 2 இன்ச்சுக்கு மேலே ஒரு 5% மக்களுக்கு இருக்கும். 2 இன்ச் டு 3 இன்ச் இது இருக்கும். இதுவும் ஓரளவுக்கு நார்மல் தான். ஏன்னா பெண்ணோட அந்த உறுப்போட முதல் 2 இன்ச் தான் உணர்வு நரம்புகள் நிறைந்த பகுதி. அதை நீங்கள் தூண்டினாலே போதுமானதாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ஒரு 5 இன்ச்சு வச்சுருக்கீங்க, 6 இன்ச்சு வச்சுருக்கீங்க, 10 இன்ச்சு வச்சுருக்கீங்க, இட்ஸ் நாட் யூஸ். 10 இன்ச்சு இருக்கிறதுனால ஒன்றும் பெரிய, அது ஒரு கவர்ச்சிக்கு வேணா யூஸ் ஆகுமே தவிர ப்ராக்டிக்கலான லைஃபுக்கு அந்த 10 இன்ச்சுலாம் ஒன்றும் யூஸ் கிடையாது. வெறும் 2 இன்ச்சு தான் எங்கள் வேலையே. ஸோ 2 இன்ச்சுக்கு மேலே இருந்தால் கூட இட்ஸ் நார்மல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ 3 இன்ச் ஆர் அபோவ் 3 இன்ச் இட்ஸ் வெரி வெரி நார்மல். 2 இன்ச்சுக்கு மேலே இருந்தால் கூட ஓகே அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு குறைவாக இருக்குன்னா சிறுத்த உறுப்பு கம்ப்ளைண்ட், நீங்கள் போய் மருத்துவரை அணுகலாம். சில நேரங்களில் தடிமனில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. சில ஆண்களுக்கு ரொம்ப தடிமன் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா, இது ஒரு வகையான உங்களுடைய மனத்தினுடைய பாதிப்பு தான். சரிங்களா? ஏன்னா எல்லாருக்கும் உறுப்புகள் ஒரே மாதிரி அளவுகளில் இருக்கிறதில்ல. எல்லா உறுப்புகளும் தான் சொல்கிறேன். கை இருக்குது, சில பேருக்கு நீளமாக இருக்கும், சில பேருக்கு குட்டையாக இருக்கும், சில பேருக்கு தலை வட்டமாக இருக்கும், சில பேருக்கு சதுரமாக இருக்கும், சில பேருக்கு மூக்கு கூராக இருக்கும், குட்டையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கணக்கு வைக்க முடியாது. தடிமனை பற்றி சொல்லணும்னா இதை வந்து வகைப்படுத்துகிறாங்க. இந்த வகைப்படுத்தும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்கும்பர் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளரிக்காய் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த உறுப்பை தான் ஆண்கள் வந்து விரும்புகிறாங்க, அந்த மாதிரி தான் வேணுங்கிறாங்க. பட் அந்த மாதிரி சைஸில் வந்து உங்களுக்கு வேணும்னா அது 100ல் ஒரு 20 பேர்த்துக்கு வேணால் இருக்கலாமே தவிர மீதி இருக்கிற 80%
பேருக்கு பென்சில் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தடிமன் வந்து நார்மலாக இருக்கும், குச்சி மாதிரி இருக்கும், நீளம் இருக்கும், ஓரளவுக்கு குச்சாட்டம் இருக்கும். இப்படி தான் 80% பேருக்கு இருக்குது. ஸோ இதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. தடிமன் முக்கியம் இல்லை, ஏன்னா அந்த உராய்வு தான் தேவை. சரிங்களா? பெண்ணுடைய அந்த உறுப்பில் வந்து நீங்கள் செலுத்தும் போது ஏற்பட அந்த சுற்றி இருக்க அந்த 2 இன்ச்சை தூண்டுறதுக்கான உறுப்பின் உராய்வு தான் தேவையே தவிர, தடிமன் நீ ரொம்ப அது திக்காக இருந்தால் அல்லது நல்லா குண்டாக இருந்தால் நல்லா ஒரு மோர் என்ஜாய் கிடைக்குங்கிறதும் மித்து தான், அதுவும் உண்மை கிடையாது. சரிங்களா? ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இதையும் மீறி இன்க்ரீஸ் பண்ணணும்னு விரும்பினால் ஒரே ஒரு வழி இருக்குது. 3 இன்ச்சுக்கு மேலே இருக்குது, இட்ஸ் நார்மல்னு சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்குது, ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டால், சில சில எண்ணெய் வகைகளை பயன்படுத்தலாம். இதை யூஸ் பண்ண என்ன ஆகும்னா, உறுப்பில் ஓடக்கூடிய நரம்புகளினுடைய தளர்வு நிலை நீங்கிடும், நரம்புகள் புத்துணர்ச்சி அடையும், உற்சாகம் அடையும், ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், உங்களுக்கு இயல்பாக இருக்கிற சைஸ் இயல்பாக காட்டி கொடுக்கும். சரிங்களா? சில பேருக்கு அதான பிரச்சனை, சைஸ் நல்லா தான் இருக்கும், உடல் பருமனாலேயோ நரம்புகளினுடைய தளர்வுகளினாலேயோ உறுப்பு கொஞ்சம் தளர்ந்து போகிறதுனாலையோ துவண்டு போகிறதுனாலையோ சைஸு கொஞ்சம் அடி வாங்கும். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கவங்களுக்கு விர்ஜின் கோகனட் ஆயில் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அது என்னங்க விர்ஜின் கோகனட் ஆயில் புதுசாக சொல்கிறீங்களே அப்படின்னா, பொதுவாக தேங்காய் எண்ணெயை எப்படிங்க நாம் செய்வோம்? அதாவது தேங்காயை காய வச்சு, தேங்காய் பருப்பை காய வச்சு அதுலேருந்து எண்ணெய் பிழிஞ்சு எடுப்போம். பட் தேங்காய் எண்ணெய் முத்தின தேங்காய் ஒரு 4 எடுத்துக்கோங்க, உள்ளே இருக்க பருப்பு எடுத்துக்கோங்க, அப்படியே ஆட்டுங்க, அதுலேருந்து தேங்காய் பால் எடுங்க. அந்த திக்கான பாலை வந்து அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றி மிதமான சூட்டில் வந்து கிண்டுங்க, எண்ணெய் பிரிஞ்சு வரும். இது பேர் தான் பார்த்தீங்கன்னா விர்ஜின் கோகனட் ஆயில் அப்படின்னுட்டு பேர். இந்த கோகனட் ஆயிலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் மருத்துவத்துக்கு பயன்படும். உள்ளுக்கு எடுத்துக்கலாம், ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சராக யூஸ் பண்ணிக்கலாம், சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். வெரி ஹெல்த்தி, சல்பர் இல்லாத பியூரான விர்ஜின் கோகனட் ஆயில். இந்த ஆயிலை ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தினமும் ஆண்கள் அவர்களுடைய உறுப்பில் தடவிக்கிட்டு மெல்லி ஒரு மசாஜ் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டு வெதுவெதுப்பான தண்ணியில் வாஷ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 10 நாள் ரெகுலராக பண்ணுங்கள், அடுத்த 10 நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுங்கள், அடுத்த 10 நாள் வாரத்துக்கு 1 நாளோ 2 நாளோ ரெகுலராக வச்சுக்கோங்க. இப்படி செஞ்சிங்கன்னா உறுப்புகள் வந்து நல்லா புத்துணர்வடையும், தளர்வு இருக்காது, இரத்த ஓட்டம் நல்லா பாஸ் ஆகும், நல்ல இன்க்ரீஸ் கிடைக்கும், நல்ல தடிமன் கிடைக்கும், நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய நன்மைகள் இதன் மூலமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக புது புது தகவல்களாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லா தகவலுமே ரொம்ப புதுசான தகவல்களாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.